நம்ம பேசுகிறது, இந்த வகுப்பு நடத்துறது இதெல்லாம் வந்து சகோதரி சந்திரலேகா. இவங்க வந்து வலையொலியில் இந்த டிக்டாக் இந்த மாதிரி இதில் வந்து அவங்களுடைய கோயத்தில் நடக்கிற அன்றாட நிகழ்வுகள்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே நடக்கிற இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் எடுத்து போட்டுருந்தாங்க. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இங்கே பாருங்கம்மா, இங்கே அமைப்புகள் சார்ந்து எவ்வளோ பேர் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க, அதுக்கு நீங்கள் விளம்பரம் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. அது யாராவது ஒரு நடிகர் வரான்னு சொன்னால் தன்னால் வந்து சேர்ந்துருவாங்க கூட்டம். இந்த மாதிரி தமிழ் வகுப்பு நடத்துகிறாங்க, அதுகளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க, அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே எங்கே நடக்குது என்னென்னு விவரம் கேட்டு உடனே நேற்று சொன்னேன் அவங்கள்ட்ட. இன்றைக்கு உடனே காலைல வந்து நான் வந்து எல்லாம் எடுத்து நான் போடுறேன் அப்படின்ட்டு தன்னார்வமாக வந்து உடனடியாக இன்றைக்கி வந்து எல்லா இதையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பணிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அவங்க செவிலியராக வேலை செய்கிறாங்க, தார் அல்சிஃபா மருத்துவமனையில் செவிலியராக இருக்கிறாங்க. சகோதரி சந்திரலேகா அவர்களுக்கு நம்ம எல்லாரும் ஒரு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிக்கிறோம். நீங்கள் தான் சொல்கிறாங்க சொல்லுங்கள். இன்னையிலேருந்து அவங்க தொடர்ந்து நம்ம நந்தவனத்துக்கு மீடியா பார்ட்னராக அவங்க செயல்படுவாங்கன்னு அறிவிக்கிறேன். நீங்கள் ஏதாவது அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். என் பேர் சந்திரலேகா. இங்கே வந்து நர்ஸாக தான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஒரு பொழுதுபோக்குக்காக தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி சும்மா டெய்லி விளாக்ஸ் மாதிரி போட்டுட்ருந்தேன். ஸோ வந்து மக்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸ் எல்லாம் எடுத்து பேச ஆரம்பித்தேன். ஸோ உங்களை மாதிரி இப்போது சார் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லா நிகழ்ச்சிக்கும் போகிறீங்க, ஸோ இதை வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்பவே ஷாக்காக இருந்தது. அதாவது நம்ம எல்லாருமே வந்து வெளிநாட்டுக்கு ஒரு பொருளாதார தேவைக்காக தான் வந்திருக்கோம். ஸோ வந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சிலர் ஃபேமிலியோடு இருக்கீங்க, ஒரு சிலர் ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபேமிலியோடு இருக்க நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தமிழ் அவசியம். ஸோ ஆனால் வெளிநாட்டில் அது கிடைக்காது. அது எப்படி நம்ம கிடைக்கணும்? சரி, ஏதோ ஒரு டியூஷன் மூலயமா வச்சு ஒரு சிலர் அப்படி கற்றுக்கலாம், பேசிக் மட்டும். ஆனால் இதையே ஒரு வந்து அங்கீகாரமாக வாங்கி ஒரு ஸ்கூலே, அதாவது நம்ம தமிழை வந்து மேம்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோட நம்ம ரவிச்சந்திரன் சார், தேவி மேடம், இங்கே ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே மன்னிக்கவும் எனக்கு பேர் தெரியாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ஆக்சுவலாக இன்றைக்கி ஆஃப் தான் சார், நான் காலையிலே நான் வரேன் சார், நான் வந்து பார்க்கணும். சால்மியா பிரான்ச் 4 பிரான்ச் சொல்லியிருந்தாரு. அந்த பிரான்ச் எப்போ வேணா இருக்கட்டும், இன்றைக்கி எந்த பிரான்ச்சில் நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லுங்கள், நான் வரேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம தமிழ் வந்து மேலும் வளரணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி அமைப்புகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. அதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ வாலண்டரியாக வந்து நாங்கள் படிக்க வைக்கிறோம். ஆனால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாரத்தில் 5 நாள் ஸ்கூல், 2 நாள் தான் ஃப்ரீயாக இருக்கும். எங்கன்னா அவுட்டிங் போகலாம், பிக்னிக் போகலான்னு அவங்க வந்து எக்ஸைட்டடாக இருப்பாங்க. அட்லீஸ்ட் 2 மணி நேரம் நீங்கள் படிங்க. அது மாதிரி எங்கள் டீச்சர்ஸ் பற்றி ரொம்பவே பாராட்டணும். இது வந்து ஒரு வகுப்பாக இல்லாமல் ரொம்ப ஒரு எப்படி சொல்ல, ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி அவங்களுக்கு ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றிருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். நீங்கள் உங்களை எல்லாரும் நேரில் மீட் பண்ணதுக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தமிழ் வாழ்க.